ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனலில் கூடுவாஞ்சேரி கன்னிவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு திருமுக்கூடல் ஸ்ரீ பெரியாண்டவர் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் அனைத்து இறைவனுடைய பெயர்கள் மற்றும் அவர்களுக்கு நடத்தப்பட்டு வரும் பூஜைகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். இங்கு மூலவருக்கு முன்னதாக ஸ்ரீ கருப்பன் மற்றும் ஸ்ரீ பலிபீட முனீஸ்வரருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகமும், ஸ்ரீ மகாகாளிக்கு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகமும் நடத்தப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஸ்ரீ பால விநாயகருக்கு சதுர்த்தியும், ஸ்ரீ பால முருகனுக்கு கிருத்திகை மற்றும் சஷ்டியிலும், ஸ்ரீ கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. கிராம தேவதையான செல்லியம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளிலும் அமாவாசை யாகமும், சிவகணங்களுக்கு தமிழ் மாதம் முதல் நாள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் நாள் அபிஷேக ஆராதனையும், பால் முனீஸ்வரருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேக ஆராதனையும் காணலாம். இங்கு நின்ற கோலத்தில் நாம் நந்தீஸ்வரரை வணங்க இயலும். அங்காள பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பெரியாண்டவர் காட்சி இங்கு காணலாம். பெரிய பாலத்து ஸ்ரீ பவானி அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகம் நடத்தப்படுகின்றன. துர்க்கை அம்மனுக்கு செவ்வாயில் ராவுகால பூஜையும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகமும் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ மகாவராகி தேய்பிரை பஞ்சமி இங்கு வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. இங்கு நாம் காண்பது 18 சித்தர்களுடைய சிலைகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த 18 சித்தர்களுக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் நாள் அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு வருகின்றது. இங்கு நாம் மூலவர் சன்னதி கர்ப்பகிரகத்துக்குள் இருக்கும் இறைவன் இறைவியை தரிசனம் செய்யலாம். இன்று கும்பாபிஷேகம் முடிந்து முதல் வருட நாளானது வெகு சிறப்பாக யாகத்தோடு ஆரம்பித்து அனைத்து பக்தர்களும் அவரவர் கைகளால் பாலபிஷேகம் மூலவருக்கு செய்வித்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபதூப ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதனை நாம் இங்கு காண்கிறோம். சித்தர்களால் உருவாக்கப்பட்டு சித்தர் முறையில் பூஜைகள் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆலயத்தில் இருக்கும் அனைத்து இறைவனுடைய அனுகிரகத்தையும் அனைவரும் பெற வேண்டும். அனைவரும் வந்து இந்த இறைவன் இறைவியை சிவராத்திரியில் தரிசிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.